வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டேரெக்டாக டாபிக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 days பிஃபோர் நடிகர் அஜித் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவரோட நேமுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வாசகம் வந்து அவங்க சொல்லி, அந்த வாசகத்தோடு அந்த நேமை வந்து அஜித்துடைய நேமை வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த நேமுக்கு வந்து அஜித்துக்கு உடன்பாடு இல்லை. அதனால் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. ஒரு லெட்டர் மூலயமா வந்துட்டு உங்களுக்கு ஃபேன்ஸுக்கோ பப்ளிக் வந்து ஒரு கோரிக்கை விட்டுருக்காரு. அந்த மாதிரி கூப்பிடாதீங்க, அந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க, அது எனக்கு கேட்குறப்போ ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லி அது பதிவு போட்டிருக்காரு. வாங்க நம்ம அதுலேருந்து என்ன நியூஸ், நம்ம என்ன வேர்ட்ஸ் எடுக்கலான்றதை இங்கே பார்க்கலாம். அவருடைய மரியாதை கருதி நம்ம அந்த நேமை நம்ம அகைன் இங்கே நம்ம பதிவு பண்ண வேண்டாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோகன் வந்து ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா K. போட்டு அஜித்தும் போட்டிருக்காங்க. நம்ம அதை இங்கே யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதுதான் மேட்டர். நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு நேம் யூஸ் பண்ணுறாங்க பப்ளிக் பிளேஸில். ஸோ அதை வந்து பண்ண வேணாங்க, அவர் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. இங்கே நியூஸ் இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த இதுலேருந்து ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரெக்வஸ்ட் ஆல் தோஸ் ஹூ indulge in this slogan shouting practices in the public places to stop this with immediate effect and restrain themselves from doing this ever again சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன வேர்ட் நம்ம எடுக்கலாம்னா indulge நம்ம எடுக்கலாம். இன்டெலிஜென்றது பார்த்தீங்கன்னா பிகம் இன்வால்வ்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து இன்வால்வ் ஆகி ஈடுபட்டு நம்ம அந்த விஷயம் செய்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நியூஸில் வந்துட்டு அவங்க ஹூ இன்டல்ஜ் இன் தட் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்கல்ல, அதனால் அந்த நேமை வந்து அந்த வாசகம் வந்து அவங்க அதில் ஈடுபட்டு ஆக்ரோஷமாக ஒரு ஃபேன்ஸாக அவங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நடிகர் அஜித் வந்து வேர்டு சொல்லியிருக்காரு, இன்டல்ஜ். அதில் வந்து ஈடுபடாதீங்க, who indulge in that activity சொல்லியிருக்காங்க. who indulge in this slogan shouting practice in public places. ஸோ பப்ளிக் பிளேஸில் யார் அந்த மாதிரி ஸ்லோகனை சொல்லி ஈடுபடுறாங்களோ அவங்க வந்து இமீடியட்டாக வந்து அதை இமீடியட்டாக வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. இமீடியட் எஃபெக்ட் அண்ட் ரெஸ்ட்ரெயின் மீனிங் பார்த்தீங்கன்னா ப்ரிவெண்ட் சம் ஒன் ஆர் சம்திங் ஃப்ரம் டூயிங் சம்திங். அதாவது அடக்கி வைன்னு சொல்லலாம், கண்ட்ரோல் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாதீங்க, கண்ட்ரோல் பண்ணுங்கள். ரெஸ்ட்ரெயின் தெம் செல்ஃப்னால் அவங்களே கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணுங்கள், இந்த விஷயம் செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க. ரெஸ்ட்ரெயின் அதான் அந்த ரெஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அந்த விஷயம் செய்யாதீங்க. இமீடியட் எஃபெக்ட் அண்ட் ரெஸ்ட்ரெயின் தெம் செல்ஃப் ஃப்ரம் டூயிங் ஸோ எவர் அகெயின். ஸோ இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் சொல்லியிருக்காரு. இதுலேருந்து இன்னொன்றும் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் I am uncomfortable with the superlatives or any kind of ப்ரிஃபிக்ஸ்னால் பெயருக்கு முன்னாடி பயன்படுத்துவது. alongside with my nameனா பெயருக்கு முன்னாடி பயன்படுத்துவது. I am uncomfortable with the சூப்பர்லேட்டிவ்ஸ்னால் இதோட மீனிங் இது தான். சூப்பர்லேட்டிவ் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸாக்ஸரேட்டட்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்ஸரேட்டட்னால் மிகைப்படுத்தி சொல்லுவது, ஒருத்தவங்களை மிகைப்படுத்தி புகழ்வது. அந்த மாதிரி மிகைப்படுத்தி புகழ்றதுனால வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது, அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதான் அந்த I am uncomfortable with this அந்த எக்ஸாக்ரேட்டட் வேர்ட் சொல்கிறாங்களா, ஐ எம் அன்கம்ஃபர்டபுள் வித் த சூப்பர்லேட்டிவ்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஐ எம் சின்சியர் ரெக்வெஸ்ட் டு எவ்ரி ஒன் ஒர்க் ஹார்ட் ப்ளே ஹார்ட் வித்தவுட் ஹர்ட்டிங் எனி ஒன். யாரையும் புண்படுத்தாமல் எந்த விஷயம் பாருங்கள், உங்கள் ஃபேமிலிஸை பார்த்துங்கன்னு சொல்லி ரெஸ்பெக்டாக சொல்கிறாரு. ஃபைனலாக நம்ம பார்த்தது வந்து இந்த ஃபியூ வேர்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தது. வெர்பில் பார்த்தீங்கன்னா 2 பார்த்தோம், இன்டல்ஜ், ரெஸ்ட்ரெயின். நவுனில் பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ். இன்டல்ஜ்னா அகைன் சொல்கிறேன், இன்டல்ஜ்னா ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஈடுபடுவது, அதான் இன்டல்ஜ். ரெஸ்ட்ரெயின்னா வந்து தடுக்கிறது, நம்ம அந்த மாதிரி ஸ்லோகம் சொல்கிறது நம்ம பண்ணாமல் நம்மளே வந்து கண்ட்ரோலாக இருப்போம், செல்ஃப் கண்ட்ரோலாக இருப்போம்னு சொல்கிறது. சூப்பர்லேட்டிவ் அப்படின்னா எக்ஸாக்ஸரேட் பண்ணி, ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக எக்ஸாக்ஸரேட் பண்ணி புகழ்கிறது. ஸோ இந்த 3 வேர்டு தான் நம்ம புது வேர்டு பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.